திரு பிரகாஷ் எப்படி பார்க்குறீங்க சசிகலாவுடைய கருத்தை? அதாவது கலை சொல்கிறது ஒரு பேசிக்கில் ஒரு 50% கரெக்ட். எப்படின்னா பிஜேபி தான் இது அஇஅதிமுக எப்பவுமே. எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காந்தி, ஜெயலலிதா அம்மா காலத்தில் ராஜீவ் காந்தி, எடப்பாடியாருக்கு மோடி, ரைட்டுங்களா? அஇ அப்படின்றது வந்து இந்த கட்சி எப்பவுமே அஇன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு அகில இந்திய தலைமை தான். ஒரு தனிப்பட்ட விஷயங்களை திமுகவுக்கு எதிரான தனிப்பட்ட விஷயங்களை கேள்வி கேட்பதால் பிறந்த கட்சி. ஓகே, கொள்கை ஒன்றும் பெரிய அளவுக்கு திமுகலேருந்து வேறுபடலை. திமுகவோட கொள்கைகள் தான் அதிமுக கொள்கைகள், அதிமுக கொள்கைகள் தான் திமுக கொள்கைகள், வேறுபாடு கிடையாது. இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுறதுக்கு பாஜக விரும்புது. இந்த கட்சியை அழிக்கணுன்றது பாஜகவோட நோக்கம். இன்னைக்கு சசிகலாவோட என்ட்ரி இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இனிமேல் பட்டு எடப்பாடியால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நிலவரம் சொல்கிறேன், எடப்பாடியால் ஒரு பொதுக்குழுவை கூட்ட முடியாது. ரொம்ப அதே பொதுக்குழு தானங்க அவரை பொதுச் செயலாளராக பொதுக்குழுவை கூட்டக்கூடிய தமிழ் மகன் உசேனு சசிகலா பக்கம் போயிட்டதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இது உண்மையோ பொய்யோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், காலம் நிரூபிக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மகன் உசேனே போயிட்டதா சொல்கிறாங்க. இரண்டாங்கட்ட தலைவர்களில் எடப்பாடி கூட நிற்கிறது ஜெயக்குமாரும் கேபி முனுசாமியும் மட்டும்தான். பாக்கி எல்லா தலைவர்களும் ஒரு ரவுண்டு, செங்கோட்டையனுடைய கல்யாணம் கூட நேற்று நடந்தது, அதில் பாஜகவினர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் நடக்கக்கூடிய சண்டைன்றது வந்து ரொம்ப முத்தி ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டுருக்கிறதா அதிமுகவினரே சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள், இரண்டாங்கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து வேலுமணி பின்னாடி அணி திரண்டு அவர் ஒரு பெரிய மாசை வச்சுட்டு எடப்பாடிக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது சொல்கிறாங்க. இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனில் வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கும் பொழுது அது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக வேலுமணியும் பேசுகிறாரு, எடப்பாடியும் பேசுகிறாரு. எடப்பாடி கேட்டகாரிக்கலாக சொல்கிறாரு 2026 தேர்தலில் வந்து நாங்கள் பாஜகவோட சேர மாட்டோம் அப்படின்றது. இப்போது விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பு இருக்கு இல்லைங்களா, விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பை பற்றி சிதம்பரம் பேசும்போது சொல்கிறாரு இது வந்து பாஜகவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பு என்பது தேவையற்றது. ஏன்னா 65,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அதிமுக. இல்லைங்க, சட்டமன்ற இடைத்தேர்தலாக நடக்கும்போது அதனுடைய டிஃபரன்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ மறுபடியும் நீங்கள் 10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சிக்கிறீங்க. இப்போ இன்னொரு தடவை ஒரு தோல்வி அடைஞ்சா மறுபடியும் இதே மாதிரி ஒருங்கிணைன்னு ஒரு குரல் வரும், இல்லை 11 தோல்வின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் தவிர்க்கிறாரு. இதில் என்ன இருக்குது? இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதான விளவங்கோடு இடைத்தேர்தலில் நீங்கள் 4வது இடத்துக்கு போய் 5,552 வாக்குகள் எப்பவுமே ஜெயலலிதா இருக்கும்போதே கன்னியாகுமரியில் அதிமுகவுக்கு ஓட் பேங்கே கிடையாது இல்லைங்க, ரொம்ப குறைவாக தானே இருக்கும். 4வது இடத்துக்கு போயிட்டீங்க, அதுவும் ஒரு இடைத்தேர்தல் தான். ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு இடைத்தேர்தல் தான், ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா, ஏடிஎம்கே அங்கே நிற்காமல் போனால் ஏடிஎம்கேவும் பிஎம்கேவும் சேர்ந்து நின்ன இடைத்தேர்தல், இது 2வது இடைத்தேர்தலுங்க. விக்கிரவாண்டிக்கு ஏற்கனவே நடந்த ஒரு இடைத்தேர்தல் இருக்குது. ராதாமணின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல். நாங்குநேரி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 40,000 ஓட்டுக்கள் வந்து முத்தமிழ் செல்வன் சொல்லிட்டு ஒரு அதிமுககாரர் வாங்குறாரு, ப்ளஸ் 40,000. அப்போது அதிமுக கடுமையாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்டான தேர்தல். அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் அதிமுகவுக்கு நிறைய எட்ஜு கிடைக்கக்கூடிய ஒரு தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல். அதை பாஜக சொல்லுது, நீங்கள் இந்த முறை சைலண்ட்டாக ஒதுங்கிக்கோங்க, பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாமகவுக்கு அதிமுக வாக்குகள் போகட்டும், பாமகவும் அதிமுகவும் இப்போ நேரடியாக அலையன்ஸுக்கு வர முடியாது, பாஜகவோட ஃப்யூச்சரில் அலையன்ஸுக்கு வரலாம், அதனால் அதுக்கு ஒரு ட்ரை ரன்னாக கொடுங்க அப்படின்றதுனால தான் இவர் வந்து ஒதுங்கினாரு அப்படின்றது சிதம்பரத்தோட கருத்தோட பின்னணி. அது ஓகே. 2026 நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தெளிவுபடுத்திட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்லி கேட்டு
பேக்டோர் வழியா மறுபடியும் இப்போ ஒரு கூட்டணி அமைஞ்சா 2026ல நம்ம இந்த கேள்வி கேட்க மாட்டோமா? அப்பயே சொன்னீங்கல்ல பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு, இன்னைக்கு எதுக்கு வச்சீங்கன்னு. அது தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு. அதுக்குதான் இன்னைக்கு நீங்க வர திருத்தணியா சார் முடிச்சிட்டோம். இன்னைக்கு அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி இருக்காதுல்ல, அது ஃபுல்லா ரவுண்ட் கட்டியாச்சுல. இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு ஜெயக்குமாரும் கேபி முனுசாமி மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கேசி வீரமணி பேசுறாரு, முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் நாங்க டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் நாங்க கட்சியில இணைச்சிக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாரும் ஆர்பி உதயகுமார் பேசுறாரு, தலைவரா ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாம் கட்சியில வரணும். நீங்க ஒரு ஸ்பெகுலேஷன், இப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுதா எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்ல, கட்சியில அவருக்கு ஆதரவு இல்லைன்னு? இதுவே சசிகலா எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல எங்கேயும். நல்ல கேட்டகாரிக்கலா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அப்ப பொதுச் செயலாளர் தானே அவங்க போட்டுக்கிறாங்க முகாம். அவங்க பொதுச் செயலாளர் சார். முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. ரைட்டா? இதுதான் காம்ப்ரமைஸ் பேட்டர்ன். இந்த காம்ப்ரமைஸ்க்குள்ள தான் வரும். ரைட்டுங்களா? இதை ஏத்துக்கலன்னா, இதை ஏத்துக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாதான் 2026 தேர்தல். இல்லைன்னா எடப்பாடி வில் பி டிஸ்மேண்டில்டு. சசிகலா வில் பி டேக்கன் ஓவர். சிஎம் கேண்டிடேட் யாரு? அண்ணன் எஸ்பி வேலுமணி. என்னங்க புதுசா ஒரு தகவலை சொல்றீங்க? இதே ஒண்ணு இல்லைங்க, நான் கேட்கிறேன். இதே மாதிரி ஒரு தகவல் வந்தது, பாஜகவுக்கு எஸ்பி வேலுமணி போக போறாரு, அந்த பக்கம் சாய போறாரு அப்படின்னு. அவர் ட்வீட்ல இருங்க ஒரு நிமிஷம், அவர் ட்வீட்ல அவர் பழைய காலத்துல ரெட்டலை டிஷர்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுனதெல்லாம் போட்டு என்றென்றும் அதிமுக காரன், ரெண்டென்று இரட்டை இலைன்னு சொல்லி பதில முடிச்சிட்டாரு. மறுபடியும் இப்படி ஒரு சர்ச்சை வருது. அவ்வப்போது எஸ்பி வேலுமணியை சுற்றி சுற்றி இந்த மாதிரி கருத்து வந்து அவரும் தெளிவுபடுத்திட்டு தானே இருக்காரு. ஏன் மறுபடியும் அவர் மேல அந்த கருத்து? ஒரு கல்யாணத்துல எடப்பாடி மேலே ஏறாரு, செக்யூரிட்டி ஆபீசர் ராஜா கல்யாணம், எடப்பாடி மேலே ஏறாரு, கீழே உட்காந்துருக்காரு வேலுமணி. அவர் கூட மேலே ஏறலை. அவர் ஏறினதுக்கப்புறம் இவர் தனது பரிவாரங்களோட தனியாக ஏறினார். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் 2 பேரும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து பேசினாங்க. வேலுமணியுடைய கால்குலேஷன் எப்பவுமே ஒரு அமாவாசை. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்ல வேண்டாம். இல்ல அந்த வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தை இல்லைங்க. வேலுமணியுடைய டார்கெட் எப்பவுமே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே வரணும், அவர் நிற்கணும் தான். வேலுமணிக்கு பின்னாடி தங்கமணி இருக்காரு, வீரமணி இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. இவங்க பேசுறது வீரமணி தானங்க இன்னைக்கு இபிஎஸ். அதான் இபிஎஸ் தலைவர் தான். இபிஎஸ் தலைவர் தான். சசிகலாவும் இபிஎஸ் வேணான்னு சொல்லிய டிடிவி தினகரனை ஒதுக்கிட்டு தானே சசிகலா வராங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, பழைய நிலைமைகள் இன்னும் மாறல, நாங்க அமமுக தொடங்குறதுக்கான நிலைமைகள் இன்னும் மாறல, அதனால நாங்க எடப்பாடி ஏத்துக்கலன்னு சொல்றாரு. எங்கேயாவது சசிகலா எடப்பாடியை ஏத்துக்கலன்னு சொல்றாங்களா? இல்லல்ல. இல்ல. ரைட். ரைட்டா? அப்போ இதுதான் ஃபார்முலா. ஏடிஎம்கேன்றது ஸ்விண்டில். ரெண்டாவது ஓபிஎஸ்க்கு என்ன ரோல் இருக்கு இந்த இடத்துல? ஓபிஎஸ் வந்துருவாரு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. எடப்பாடி சசிகலா தலைமையை ஓபிஎஸ் ஏத்துப்பாரு. ஓபிஎஸ்க்கு என்ன ரோல் இருக்கு? ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க சசிகலா பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன ரோல்? அவை தலைவர். ரைட். அதாவது நிறைவா நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி கட்சியில ஒரு மாவட்ட செயலாளரை கூட எடப்பாடியால மாற்ற முடியாது. எடப்பாடிக்கு அந்த கட்சியில டோட்டல் கண்ட்ரோல் கிடையாது. 4 அமைச்சர்கள் பியூஷ் கோயலோட நெருக்கமாக இருந்து பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கப்பம் கட்டியிருக்காங்க. பாஜக டிசைட் பண்ணுறது தான் ஷார்ட்டு. அதுக்குள்ளே அதிமுக பாஜக உறவு பிரிவு என்பது, எடப்பாடி எடுத்த முடிவு என்பது தோல்வி அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் மாறி இருக்கிறதுனால, சசிகலாவோட இந்த சேலஞ்சு பாஜக பின்துணையோடு வர்றதுனால, ஒன்று எடப்பாடி ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு போனோம், இல்லைனா எடப்பாடி பதவியில் இருக்க மாட்டேன்.